warahmatullahi wabarakatuh and good evening. Okay, fine. இந்த வீடியோ வந்து 2025 O-level எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உண்டாயிருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் யாரெல்லாம் O-level செய்ய போறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உண்டா இந்த வீடியோ இருக்கும். அதில் முக்கியமாக இப்போ எங்கள்கிட்ட கிளாஸ் வரவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்ன செய்ய போறோம்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, மிஸ் பண்ணாம பார்த்துக்கொள்ளுங்க. என்ன லாஸ்ட் வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் அப்டேட்ஸ் வந்து என்ன செய்யறீங்கன்னா சொல்ல வேண்டியிருக்கு. ரைட், நான் இந்த வீடியோ இந்த ஷூட் பண்ற இந்த டைம்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கிறது இன்னும் 60 நாட்கள் 59 நாட்கள் மட்டும்தான். ஸோ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல சயின்ஸ் பாடத்துல எப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்றது அப்படின்றது தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்க சொல்ல போறோம். இந்த இருக்கிற நாட்கள்ல ஏயோடு எடுத்துக்கொள்ளையுமா ஏலாதா என்னன்ற கதையெல்லாம் போக உங்களுக்கு என்ன செய்யும். ஸோ இப்போ வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து நம்ம வச்சுக்கொள்ளும் ஒரு 30 சொல்லி நீங்கள் 30 மார்க்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று நோக்கி போக இயலாதான்ற மாதிரியான விஷயங்கள் தான் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் கிளாஸ்ல நாங்கள் எங்களோட கிரேட் 11 சிலபஸை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற டைம்ல கிரேட் 11ல டோட்டலான விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிலபஸ் கவர் பண்ணப்பட்டிருக்கு. சொல்ல போனால் யூனிட் 1ல இருக்கு தாவர விலங்கு இளையம் சொல்லக்கூடிய பாடத்துல இருந்து உயிர்கோளம் சொல்லக்கூடிய பாடம் வரைக்கும் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் சிலபஸ் முடிக்கப்பட்டிருக்குது. ஸோ எக்ஸாம் இருக்கிறது பிப்ரவரியில, நாங்கள் டிசம்பர் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுட்டோம்டா டோட்டலான சிலபஸை படிச்சு முடிச்சுட்டோம். ஸோ வரக்கூடிய இந்த 50 நாட்கள் 59 நாட்கள் என்ன செய்ய போறோம், என்ன எங்களுக்கு பிளான் இருக்குதுன்றது தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ 7:30 நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் என்ன செய்யுங்க சேர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன 2 பேருக்கும் தெளிவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்கிச்சு இல்லை, உங்களுக்கு ஏன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் ஒன்று நோக்கி என்ன செய்யும் போவே. இப்போ யாருக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். இந்த பிளான் படி 30 மார்க்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கும் ரிசல்ட்ஸ் நோக்கி என்ன செய்யணும் போவே. இப்போ நான் இப்படி சொன்ன உடனே நீங்க யோசிக்கிறது இல்லை 30 எடுக்கிற எனக்கு எப்படி ஒன்று எடுக்கணும் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா இப்பயே வீடியோ இது பண்ணி போட்டு போயிரு. அதுதான் ஃபர்ஸ்ட்ல இப்ப எங்கட சைடு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குதான்னு சொல்லுங்க. இந்த வரக்கூடிய 50 நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதா? உங்ககிட்ட ஒரு பிளான் வந்து இல்லை, பட் நாங்க ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறோம். அதுபடி சரி கேட்டு நடந்தீங்க, அதுபடி சரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பெனிஃபிட்டை உங்களுக்கான அதாவது என்ன சொல்லுது உங்களுக்கான ரிசல்ட் ஒன்று நீங்க நினைச்ச ரிசல்ட் ஒன்று என்ன செய்யணும் எடுத்துக்கொண்டு. ஸோ முக்கியமான விஷயம் வந்து அதுதான், உங்கள்கிட்ட ஒரு பிளான் இல்லை. நாம சரி ஒரு பிளானோட தாரம் இப்படி படிங்க இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நோக்கி போவேன்னு சொல்லி ஸோ அதை சரியா ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க அப்படின்னு சொன்னா ரிசல்ட்ஸ் நோக்கி போவே. உண்மையா சொல்ல போனா 30 மார்க்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த 50 நாள் போதும் சரியா பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க ரிசல்ட்ஸ் நோக்கி என்ன செய்யணும் போவே. அதுக்கான பிளான் வேணும், அதுக்கான ஷெட்யூல் வேணும் போதானே. ஸோ இப்போ நீங்க அதை போட்டு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அந்த பிளான் ஷெட்யூல் எல்லாத்தையுமே என்ன செய்யும் நாங்க தான். அப்ப நாங்க சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா கன்ஃபார்மா என்ன செய்யலாம் ரிசல்ட்ஸோட நோக்கி போகலாம். யாரு போயிடும் 30 மார்க்ஸ் எடுக்கிறவராலும் போய் இல்லை வழங்குதான். இப்ப சில பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பேர் சொல்லலும் 50 நாள்ல எப்படி ரிசல்ட்ஸோட நோக்கி போறதுன்னு சொல்லி நாங்க எடுத்தோடனே ரிசல்ட்ஸ் நோக்கி போகலாம் தான். பட் இருந்தாலும் நீங்க நம்பினீங்கன்னா நாங்க போட்டிருக்கிற ஷெட்யூல சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா இருக்கிற கதைகள் அழகா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரிசல்ட்ஸ்ன்றது பெரிய கதையோட இல்லை. நான் சும்மா எக்ஸாம்பிளா இப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு வைக்கலாம். உங்கள்கிட்ட சயின்ஸ் டேர்ம் மார்க்ஸ் எடுத்து பாக்குறீங்க, உங்களோட டேர்ம் மார்க்ஸ் வந்து 30 மார்க்ஸ் தான் இருக்குது. ஓகே தான், நீங்க சயின்ஸ் டேர்ம் மார்க்ஸ் எடுத்து பாக்குறீங்க, உங்களோட மார்க்ஸ் வந்து 30 தான் இருக்குது. சரி 30 எடுத்திருக்கிற ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 75 மார்க்ஸ் எடுக்கணும். அவர் 75 மார்க்ஸ் எடுத்தாருன்னு சொன்னா ரிசல்ட்ஸ் நோக்கி என்ன செய்யலாம் போய். இப்ப 30ல இருந்து 75 வரணும்டா நீங்க எத்தனையை கூட்டிக்கிட்டா போதும், 45 கூட்டிக்கிட்டா போதும். இப்ப யோசிக்கிறது இல்லை 45 மார்க்ஸ் நான் எப்படி கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லி 45 மார்க்ஸ் ஒரேடியா கூட்டல. இப்ப இன்னும் 50 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மார்க்ஸுக்கு மாதிரி படிச்சாலும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இந்த மார்க்ஸை கூட்டிக்கொள்ளே கணக்கு தானே. ஸோ அதுக்கேற்ற ஷெட்யூல் இருக்கு. என்னைக்கு நான் என்ன பாடத்தை படிக்கணும், எந்தெந்த பாடத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டினாலே போதும், அதாவது மார்க்ஸ் என்ன செஞ்சிருப்போம் கூட்டிக்கிட்டு போகும். அவ்வளவுதான்.
ஒன்றும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை என்ன செய்யணும்? ஒன்னாவது நம்பணும். நீங்க உங்களை ஒன்னாவது நம்பினேன்னு சொன்னா மட்டும்தான், நீங்க உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கையோட வச்சா மட்டும்தான் இந்த வேலையை என்ன செஞ்சுட்டு போயிடும், சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு போயிடும். மற்றபடி 50 நாள்ல எடுக்கிறது ஏழான்னு சொல்லிக்கலாம் இல்லை. இதுக்கு முத நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. அங்கதான் நான் சொல்றது, இதுக்கு முத நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. கடைசி 2 கிழமை 3 கிழமை ஒர்க் பண்ணியே எடுத்திருக்கிறாங்க. பட் கடைசி 2 கிழமை 3 கிழமை ஒர்க் பண்ணி ஏறி சாசோட எடுக்கிறாங்கன்னு சொன்னா யோசிக்கிறது இல்லை. அப்ப நானும் கடைசி 2-3 கிழமை படிச்சா போதும். அவங்க அந்த 2-3 கிழமை போட்ட எஃபர்ட்ன்றது சரியான மாதிரி கூட விளங்குதான். ஸோ நீங்க இப்ப 50 நாள் இருக்குதானே உங்ககிட்ட. இந்த 50 நாள்ல சரியான எஃபர்ட் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் ஏறி சாசம் நோக்கி என்ன செய்யுது பயணிக்கு. நான் உண்மையா கேட்கிறேன், இப்ப இதுல பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்கவாசி பேருக்கு 30 மார்க்ஸ் தான் இருக்குது இல்லதானே? 30 விட கூட தான் இருக்குது. இப்ப 50 அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு மார்க்ஸ் இருக்குதுன்னா எடுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? வெறும் 25 மார்க்ஸ் தான் வேணும். அதை கூட்டிக் கொள்றது இன்னும் இருக்கிற நாட்கள் அதெல்லாம் கூட்டிக் கொள்ளே. அதுக்கு என்ன செய்யணும்ன்றதான் இதுல என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம். ஸோ இப்ப கடைசி டைம்ல நாங்க எதை படிக்கிறது என்ன செய்யறது அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சொல்ல போறேன். நாங்க இப்ப ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்காக இருக்கிறோம். பிசிக்கல் கிளாஸ் எங்ககிட்ட வாரவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்காக இருக்கிறோம். அந்த ப்ரொஜெக்ட் பிளான் தான் இந்த இது கலந்து தான் இதை நான் உங்களுக்கு நான் தனியாக இதை அனுப்பி வைக்கிறேன். இதுதான் அந்த ப்ரொஜெக்ட பிளான். சரியா? இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ எங்களோட பேப்பர் எடுத்தோம்னா, எங்களோட சயின்ஸ் பேப்பர் எடுத்தா பார்ட் 2ல முதலாவது கேள்வி இருக்கும், கொஸ்டின் நம்பர் 1. அதுக்கு ஒரு 2வது கேள்வி இருக்கும், அப்புறம் 3, 4 சொல்லி டோட்டலா 9 கேள்விகள் இருக்குதான். சயின்ஸ் பார்ட் 2 பேப்பர் ஒன்று எடுத்தா இப்படி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி டோட்டலா 9 கேள்விகள் இருக்கு. அதுல சயின்ஸுக்குன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. 1வது கேள்வின்னு சொன்னா உயிர் கோளம் பாடத்துல இருந்து பொதுவாக ஓகே ரைட். 2வது கேள்வின்னு சொன்னா இது வந்து ஒரு பயாலஜி கேள்வியா இருக்கும். இதுல இருந்து உங்கள்கிட்ட கேட்கலும், ஒளித்தொகுப்பு பாடத்துல இருந்து கேள்வி கேட்கலும், பாகுபாடு பாடத்துல இருந்து கேள்வி கேட்கலும், தாவர விலங்கு களம் இளையங்கள்ல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க கேள்வி. ஸோ 2வது கேள்வி இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும்னு சொன்னா நாங்க அதுக்குரிய பாடத்தை படிக்காம போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஸோ இப்போ நாங்க இந்த பிளான்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த 2வது கேள்வி இப்போ பயோ தானே வருது. அந்த பயோல எதுவெல்லாம் கேட்கலுமோ அந்த எல்லா பகுதிகளையும் என்ன செய்ய போறோம்னா ரிவிஷன் செய்ய போறோம். அதை ரிவிஷன் செஞ்சு அதுக்குரிய கேள்விகளை என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு ஒளித்தொகுப்பு ரிவிஷன் செஞ்சாச்சு, அதுக்குரிய கேள்வி. தலைமுறை உரிமை பாடம்னா அதை ரிவிஷன் செஞ்சாச்சு, அதுக்குரிய கேள்விகளை செய்யறது. அப்ப 2வது கேள்விக்கு நாங்க தயாராகி முடிஞ்சுவோம். அப்புறம் 3வது கேள்வி எடுத்தா உங்களுக்கு தெரியும், கிரேட் 10ல இருந்து வர கெமிஸ்ட்ரி பகுதியை தான் கேட்பாங்க. அப்ப கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டோம்னு சொன்னா அதை ரிவைஸ் பண்ணி ஒழுங்கா படிச்சுட்டோம், அதுல கேள்வி செஞ்சுட்டோம்டா 3வது கேள்வி சம்பந்தமா எங்களுக்கு பயப்படணும்ன்ற தேவையோடு இல்லை. அடுத்தது 5வது கேள்வி இருக்குது, 6வது இது வரும் இருக்குது, 7வது எந்த பகுதி தான் வரும்னு சொல்லி தெளிவா இருக்குது தான். அப்போ உங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் வரும்னு சொல்லி இருக்குது அப்படின்றதால நாங்க அதுக்குரிய பகுதிகளும் அழகா கவர் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா எங்களோட மார்க்ஸ் என்ன செய்யும் கூட்டிக்கொள்ளே. நான் ஸ்டார்ட்ல சொன்னேன் 30 இருக்கிற ஒரு ஆளுக்கும் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கு, ஏ வந்து எடுக்க 7. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், போட்டு வச்சிருக்கிறோம். அதுதான் இந்த ஷெட்யூல் அடிப்படையில் டோட்டலா உங்களுக்கு 25 கிளாஸ் செட் ஆகும். எத்தனை கிளாஸ் செட் ஆகுது உங்களுக்கு? 25 கிளாஸ் செட் ஆகும். அந்த ஷெட்யூலை பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும். உங்களுக்கு கிரேட் 10ல இருக்கிற முக்கியமான பாடங்கள், கிரேட் 11ல இருக்கிற எக்ஸாமுக்கு வரும் எதிர்பார்க்கிற முக்கியமான எல்லா பாடங்களையும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரிவிஷன் செய்ய போறோம். ஓகேதான். ஸோ இதுதான் என்னோட பிளான். ரிவிஷன் செய்யறதோட அதுக்குரிய கேள்விகளை என்ன செய்வோம்னா செய்துட்டு போவோம். இப்ப என்கிட்ட பிசிக்கலா கிளாஸ் ஆரம்பம் இருக்கிறாங்க. அதுல 2 பேட்ச் இருக்குது தானே, பேட்ச் 1 சொல்லி ஒன்று இருக்குது, பேட்ச் 2 சொல்லி ஒன்று இருக்குது. இதுல பேட்ச் 1ல இருக்கிறார்கள் வந்து மேக்ஸிமம் 10, 11 சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. சரியா? பேட்ச் 2ல இருக்கிறார்கள் வந்து நிறைய பாடங்கள் கவர் பண்ணி நிறைய பாடங்கள் படிச்சுக்கலாம். அவங்கள்ட்ட இந்த பாடம் படிச்சுக்கலாம், இந்த பாடம் படிச்சுக்கலாம்னு சொன்னா அந்த பாடங்கள் படிச்சுக்கல. ஏன்னா பேட்ச் 2க்கு நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ஸோ செகண்ட் பேட்ச் இருக்குதான். செகண்ட் பேட்சில் மேக்ஸிமம் பாடங்கள் படிச்சுங்க தானே. இப்போ அதுவும் இப்போ எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான பகுதியில் தான் என்ன செய்யல படிச்சிடலாம இருக்கிறாங்க. இப்போ
எங்ககிட்ட இருக்கிற இந்த 50 நாள்ல நாங்க அந்த படிக்காத பாடங்கள் எல்லாத்தையும் எடுத்து நாங்க படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கான டைம்ன்றது போதுமா போதாதான்னு பார்த்தா எங்களுக்கு இருக்கிற டைம்ன்றது போதாது. சரியா சொல்ல போனா இப்ப இந்த ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது டிசம்பர் முடிஞ்ச மாதிரி தான். அப்ப ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப ஜனவரி ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா பிப்ரவரி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த ஜனவரி மாசம் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜனவரி மாசத்துல மட்டும் படிக்காத பாடங்கள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து படிச்சு அதுல இருந்து கேள்விகள் செய்து அதுக்கப்புறம் நாங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறதுன்றது எங்களுக்கு டைம் போதாது, போய் கதையா மாறிடும். ஸோ இந்த டைம்ல அழகான ஒரு ஷெட்யூல் ஒன்று பிளான் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை என்ன செஞ்சு போயிடும், அழகா செய்துட்டு போயிடும். சரிதானே? இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இந்த பிளான் போட்டிருக்கிறோம். ஓகே, கவனம் கேட்டு கொடுங்க. இந்த பிளான்ல 25 நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா கிளாஸ் நடக்க போகுது. ஸோ டோட்டலா உங்களுக்கு 25 கிளாஸ் நடக்கும். ஓகே, இந்த பிளான் படி பார்த்தா டோட்டலா உங்களுக்கு 25 கிளாஸ் நடக்கும். ஓகேதான்? இந்த 25 கிளாஸ்லயும் நீங்க 10ல படிக்காத பகுதி எல்லாம் இருக்கணும், அல்லது படிச்சு மறந்த பகுதி எல்லாம் இருக்கணும். இது எல்லாத்தையும் ரிவிஷன் செஞ்சு என்ன செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு கவர் பண்ணி கொள்ளையிலும். நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப இது எல்லாத்தையும் ரிவிஷன் செய்யறேன்னு சொன்னா தியரி நோட்ஸ் எடுத்து டியூட் எடுத்து அதை உட்காந்து வாசி ஒவ்வொரு பகுதியா சொல்லி கொடுத்துட்டு இயலாது. ஸோ நாங்கள் என்ன பிளான் வச்சிருக்கோம்னா படிக்காத பகுதிகளையும் படிச்சு கொடுக்கணும், அது இல்லாம ரிவிஷனும் செய்யணும் தானே. ஸோ இது ரெண்டையும் எப்படி செய்யறது குறைவான டைம்னா நான் உங்களுக்கு சொல்லி ஷார்ட் நோட் டியூட் ஒன்று செய்து வச்சிருக்கேன். அதுதான் ஷார்ட் நோட் டியூட் ஒன்று இருக்கு. அதுல நோட்ஸ் எல்லாம் விரிவா இருக்காது, ஷார்ட் நோட்ஸா இருக்கும். எக்ஸாமுக்கு இதுல இருந்து கேட்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குன்னா அதை மட்டும் தனியா எடுத்து எல்லா பாடத்துக்கும் நாங்களாவே என்ன செஞ்சிருக்கிறோம்னா ஷார்ட் நோட் டியூட் ஒன்று அடிச்சு டியூட் ஒன்று வச்சிருக்கோம். உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை, அந்த டியூட் எடுத்தாச்சு, ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிவிஷன் செய்த மாதிரி இருக்கும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே தானே? அடுத்து இப்படி யோசிங்க, நீங்க கிரேட் 6ல இருந்து நீங்க இப்போ கிரேட் 11 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, தமிழ் படிச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளவு பாடத்தையும் படிச்சு போட்டு 6ஆம் ஆண்டுல இருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு S1 எடுத்தா போதும், C1 எடுத்தா போதும்னு சொல்லி அதை நிப்பாட்டுறதுல அர்த்தம் உண்டு தானே. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு விளங்குமா இருக்கு. ஸோ இவ்வளோ வருஷங்கள் படிச்சுட்டு 5 வருஷம் கிட்ட ஒரே பாடத்தை படிச்சுட்டு சயின்ஸ் படிச்சு மேக்ஸை படிச்சு அதெல்லாம் படிச்சுட்டு சும்மா ஒரு 40-50 மார்க்ஸையும் வாங்கிட்டு போறதுல அங்கே நான் அர்த்தம் உண்டு இருக்கிறது. ஸோ இருக்கிற இந்த 50 நாள்ல உங்களோட உழைப்பை நீங்க மேக்சிமம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட டைமை நீங்க படிக்கிறதுக்கு அதிக அளவு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சு கொள்ளையிலும் ரிசர்ச் ஒன்றை நோக்கி போவே. சரிதானே? ஸோ 25 கிளாஸ் நாங்கள் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 25 கிளாஸ்லையும் அந்த பிளான்ல இருக்கிற எல்லா பாடங்களும் என்ன செய்யும் உங்களுக்கு செட் ஆகி வரும். ஓகேவா? எல்லா பாடங்களும் என்ன செய்யும் உங்களுக்கு படிச்சு தருவோம், ரிவைஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற MCQ கேள்வி செய்யும். ஓகே, ஸோ இவ்வளோ இந்த 25 கிளாஸ் முடிகிற டைம்ல 30 மார்க்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கன்ஃபார்மா ரிசல்ட்ஸ் ஒன்று நோக்கி போறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லி இல்லை, நான் நம்புறேன். நீங்களும் நம்பி இந்த வேலையில இறங்குனீங்கன்னு சொன்னா இதை வந்து பெர்ஃபெக்டா என்ன செய்து முடிக்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க என்ன சொல்லி உங்களை எப்படி நம்புறது நாங்க உங்களை நீங்க எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒவ்வொரு வருஷம் செஞ்சுக்கும் நாங்க செய்யற பிளான் மாதிரியான ஒரு பிளான் ஒன்று தான் இது. உங்களுக்கு அந்த மழை வெள்ளம்னு சொல்லி அதெல்லாம் மண் சரிவெல்லாம் வந்ததால தான் உங்களுக்கு டைம் போதான் போச்சு. அப்படி இல்லாம இருந்திருந்தா நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே சிலபஸை நல்ல ஏர்லியா முடிச்சுட்டு இருக்கிற டைம்ல நாங்க இந்த பிளான் எல்லாம் செஞ்சு ரிவைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு அனுப்பியிருக்கோம். பட் உங்களுக்கு அந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்தால இதுக்கு போறவும் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அப்படின்றதால தான் இந்த மாதிரி பிளான் போட வேண்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில நான் ஏற்கனவே பல பெஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் பெஞ்சுக்கு நான் இந்த மாதிரி பிளான் செஞ்சிருக்கேன். இதுல மேக்ஸிமம் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது, ரிசல்ட்ஸ் வரலான்னு சொல்லி இல்லை. அது ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இதை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். நான் இது உங்களுக்கு புதுசா சொல்லணும்னு இல்லை, நான் கிளாஸ்லயே பல தடவை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எங்கள்கிட்ட ரிசல்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுவரை 4 வருஷத்துக்கும் எந்த ஒரு W ரிசல்ட்ஸும் எங்கள்கிட்ட இல்லை. இந்த ஒரு W ரிசல்ட்ஸ் கூட இது வரைக்கும் எங்க அகாடமிக்ல சொல்லி வந்தது இல்லை. ஸோ நம்பிக்கையா வந்து என்ன செய்யணும், படிக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், 30 மார்க்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு ரிசல்ட்ஸை நோக்கி என்ன செய்யணும், இந்த ஷெட்யூல் படி வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா போவேணும், பிரச்சனை ஒன்று இல்லை.
என்ன நாங்க ரிவைஸ் பண்ணி தருவோம், முக்கியமான பாடங்களை ரிவைஸ் பண்ணி தருவோம். அதுல MCQ செய்வோம். அது இல்லாம இன்னும் நிறைய கதைகள் இதுல சொல்ல இருக்குது. எல்லாத்தையும் நீங்க பாக்குற நேரம் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஒன்று வரணும். என்னால ஏரி சார் சொன்ன நோக்கி போக ஏழுன்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க என்ன செய்யணும், நம்பணும். உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் இதை என்ன செய்யலாம், எடுத்துக்கிட்டு போக ஏழு. ஸோ கடைசி டைம் அப்படின்றதால மற்ற வேலைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு என்ன செய்ய தொடங்கணும்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். தான் ரைட்டா? ரைட். நாங்க எங்களோட ஷெடியூல்ல என்ன பிளான்ன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வந்துடும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 கிளாஸ் இருக்கும். இதுல முக்கியமான பாடங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கவர் ஆகும். உதாரணத்துக்கு கிரேட் 10 யூனிட் 1 கவர் ஆகும். ஒரு தாவர விலங்கு களங்கள், அதுக்கப்புறம் அந்த தவளை பரிசோதனை எல்லாம் இருக்குதானே, அந்த பாடம் வித்து முளைத்தல்ல, அதாவது ஆக்சிஜன் சுவாசத்துக்கு ஆக்சிஜன் அவசியம் என்று சொல்லக்கூடிய பாடம். அப்புறம் அங்கிகள பாகுபாடு, அப்புறம் தாவர இனப்பெருக்கம், விலங்கு இனப்பெருக்கம், முக்கியமா தலைமுறை உரிமை பாடம், அப்புறம் தாவர விலங்கு இலைகள் சொல்லக்கூடிய இந்த டோட்டலான பயாலஜி என்ன செய்யலாம் உங்களுக்கு கவர் ஆகி வரும். அது இல்லாம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிசிக்ஸ் கேள்வி வருந்தானே, உங்களுக்கு 4வது கேள்வி உங்களோட பேப்பர்ல 4வது கேள்வி எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ் கேள்வியா இருக்கு. அந்த பிசிக்ஸ்ல என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்குரிய பாடங்கள் என்ன செய்ய போறோம்னா இதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம். உதாரணத்துக்கு சொல்றேன்னா நேர்கோட்டு இயக்கம் இருக்குது, அந்த வேக நேரம் வரைகிறது, இடப்பெயர்ச்சி நேரம் வரைகிறது, அப்புறம் விசை திருப்பம், விசை இணை, ஓட்ட மின்னியல் பாடம், அலைகள், ஒளியியல் பாடம், வெப்பம் சொல்லக்கூடிய பல பாடங்களை இதில் என்ன செஞ்சு கொள்ளே கவர் பண்ணிக்கொள்ளே ரைட்டான மின்காந்தவியலும் இருக்குது. அது இல்லாமல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு சில பாடங்கள் மட்டும்தான் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ரசாயன பிணைப்புகள், கலவையில் சொல்லக்கூடிய பாடங்கள், அதுக்கப்புறம் தாவர நாட்டாண்மை சம்பந்தமான இந்த எல்லா கதையும் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்றதோட நிப்பாட்டாம கேள்விகளை என்ன செய்வோம். ஸோ இந்த அவ்வளோ பாடத்தை நாங்கள் வெறும் எத்தனை கிளாஸ்ல முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா 25 கிளாஸ். உண்மையா சொல்ல போனா 50 நாளும் நான் படிச்சு தர போறது இல்லை, உங்களுக்கு நான் படிச்சு தர போறது வெறும் 25 நாள் தான். அப்ப 25 நாள்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது எப்படின்ற மாதிரி தான் இதை என்ன செய்யணும், அந்த வீடியோ போட்டிருக்கணும். நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா நான் என்ன வேலையை சரியா செய்வேன். நான் எப்படியுமே நான் பிளான் வச்சிருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வேலையை சரியா போகும். நீங்களும் உங்களோட வேலையை உங்களோட சைடில் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா இந்த 25 கிளாஸ் போதும் உங்களை ரிசல்ட்ஸ் என்ன செய்யும் கொண்டு போகும். இதுக்கு கொண்டு போய் இருக்குதுன்ற நம்பிக்கையில தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றோம். தான் இதுக்கு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே ரைட். இந்த 25 கிளாஸ்ல உங்களுக்கு பயாலஜியை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு பயோ கவர் ஆகும் 10 கிளாஸ். கிளாஸ் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். எங்களுக்கு 1வது கிளாஸ்ல இருந்து 10 கிளாஸ் முடிகிற நேரத்துல உங்களுக்கு மொத்த பயாலஜி என்ன செய்யும் கவர் ஆகி. ஓகே தான். ஸோ டோட்டலான பயாலஜி கவர் ஆகிடும். அது இல்லாமல் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இது ரெண்டையும் கவர் பண்றதுக்கு எங்களுக்கு 16 கிளாஸ் வேணும். சரியோ? ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 26 வரும். பட் எங்களை பிளான் பண்ணி நாங்கள் 25 கிளாஸுக்குள்ள அதை என்ன செய்வோம் முடிச்சிருவோம். 25 கிளாஸுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதெல்லாம் முடிச்சிருவோம். ஓகே தான். ஸோ பயோ வந்து 10 கிளாஸும் கெமிஸ்ட்ரி வந்து 16 கிளாஸும் நடக்கும். டோட்டலாக உங்களுக்கு 26 வரும். பட் 25 கிளாஸ் ஆகுறது உங்களுக்கு நாங்கள் அந்த ரிவிஷன் முடிச்சு தான் தருவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் வீடியோஸும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் தரப்படும். ஓகே தான். உங்களுக்கு ஆன்லைன் வீடியோஸ் என்ன செய்யப்படும் அப்படின்னா தரப்படும். ஓகே. இது வந்து கிழமைக்கு சில நேரங்கள்ல 2 வீடியோஸ் தரப்படையிலும், அப்படின்னா கிழமைக்கு 3 வீடியோஸ் வந்து என்ன செய்யறீங்களா தரையும் அப்படியான அது 2வது இருக்கணும், அது 3வது இருக்கணும். ஓகே தான். அது வந்து ஆன்லைன்ல தருவோம். அதுல ஃபுல்லா நம்ம என்ன செய்யறதுன்னா MCQ கேள்வி தானே. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு பயோல 10 கிளாஸ் வந்தா போதும், பேப்பர்ல எந்த மாதிரியான பயோ கேள்வி வந்தாலும் என்ன செய்து கொள்ளலாம், செய்து கொள்ள இருக்கும். பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நீங்க 16 கிளாஸ் வந்தா போதும், பேப்பர்ல எந்த மாதிரியான பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேள்வி இருந்தாலும் செய்து கொள்ள இருக்கும். இதை விட எங்களுக்கு என்ன வேணும், வேற ஒன்றும் தேவையில்லைதான். ஸோ இது ரெண்டையும் சரியா படிச்சீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நோக்கி என்ன செய்யலாம் போயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்லைன்ல நாங்க MCQ கேள்விக்கான விளக்கம் என்ன செய்வோம் யூடியூப்ல தருவோம். ஓகே தானே. ஸோ இந்த மொத்த பிளான் எங்கள்கிட்ட இருக்குது. இதை சரியா செஞ்சீங்கன்னா பாடம் ஒன்று ரிவைஸ் பண்ண மாதிரி மாறிடும், கேள்வி ஒன்று செய்த மாதிரி மாறிடும், ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. அழகாக போயிட்டு பயப்படாம நிம்மதியா என்ன செய்யலாம் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற அடுத்த 50 நாளுக்குரிய பிளான். ஓகே. ஸோ 25 கிளாஸ் டோட்டலாக நடக்கும். சரிதான். ரைட். இப்போ இதில் ஃபீ சம்பந்தமாக பேசுறது எனக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே, ஃபீ சம்பந்தமாக என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால்
அதுக்கு முன்னுக்கு ஃபீயை சொல்றதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த ஒரு கிளாஸ் வந்து குறைஞ்சது 4 ஹவருக்கு நடக்கும். அதுதான் ஒரு கிளாஸ்னு சொல்றது 4 ஹவர் கிளாஸா இருக்கு. ஓகேதான். நீங்க இப்ப 25 கிளாஸ் ஃபாலோ பண்ண இருக்குது. அதுல ஒரு கிளாஸ் வந்து 4 ஹவர் கிளாஸா இருக்கு. ரைட்டா? சோ இப்ப ஃபீ பத்தி பேசணும்னு சொன்னால் வளமையா நாங்க பிசிக்கல் கிளாஸ் செய்யறது வந்து 2 ஹவர். நீங்க கிரேட் லெவலுக்கு வந்தா நான் 3 ஹவரும் செய்வேன். நான் 2 ஹவர் செய்யறதா இருந்தாலும் சரி, நான் 3 ஹவர் கிளாஸ் செய்யறதா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வாங்குற கிளாஸ் ஃபீஸ் வந்து எவ்வளவு? 150 ரூபாய். ஓதானே? உங்ககிட்ட கிளாஸ் ஃபீஸ் நாங்க வாங்குறது 150 ரூபாய். 2 ஹவரும் 3 ஹவரும் 150 ரூபாய் தான் வாங்குவோம். ஸோ இதுல ஒரு கிளாஸ் வந்து 4 ஹவர் அப்படின்றதால 150 ரூபாய் படி 2 தடவை வாங்க வேண்டியிருக்கும். அப்படிதானே? 2 ஹவர்ல 150 ரூபாய், 4 ஹவர் 300 ரூபாய். சரியா? பட் இருந்தாலும் இது கடைசி டைம் அப்படின்றதால உங்களை ஒரு ஏ ஒன்றை நோக்கி உங்களை கொண்டு போகணும் அப்படின்றதால நாங்க கிளாஸ் ஃபீஸ் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறைச்சிருக்கிறோம். விளங்குதானே? இது நல்ல ஒரு சான்ஸ். யாருக்கு நல்ல சான்ஸ்? நீங்க 10 லெவல் ஒழுங்கா படிச்சிருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். திரும்ப எல்லாத்தையும் வெறும் 25 கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அப்ப எக்ஸாமுக்கு தனியா உங்களுக்கு சயின்ஸ் உட்கார்ந்து படிக்கணும்ன்ற தேவை வந்து இருக்காது. அப்ப மற்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து என்ன செஞ்சு கொள்ளியும் படிச்சு கொள்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப பாடம் ஃபுல்லா 10 லெவலும் நான் நல்லாவே படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளான் தான் இருக்கு. நீங்க மற்றதை யோசிக்க தேவை. நான் படிச்சு இல்ல, எனக்கு 10ல இந்த பாடங்கள்லாம் நான் படிச்சு இல்லைன்னு சொன்னாலும் இந்த 25 கிளாஸ்ல தான் நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோமே. ஷார்ட் நோட் நிக்கிறவங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஷார்ட் நோட் தருவோம். சரி, படிச்சு தருவோம். அப்ப எல்லாம் ரிவைஸ் ஆகி வரும் தானே. அப்ப படிக்காத ஒருத்தருக்கும் இதை என்ன செஞ்சு கொள்ளிடும்? படிச்சு கொள்ளிடும். அதனாலதான் நான் ஸ்டார்ட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வெறும் 50 நாளுக்குள்ள இந்த 25 கிளாஸை நாங்க வச்சு முடிச்சிருவோம். அதுல நீங்க 30ல இருந்தாலும் வேற சார் சொன்ன சரி போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த பாடத்துக்குரிய கேள்வின்னு சொல்லி உங்களுக்கு தனியா, இது மட்டும் இல்லை, தனியா கேள்விகள் செய்வோம். நீங்க பிசிக்கல் கிளாஸ் வந்து சனி ஞாயிறு வந்தா அதுலயே கேள்வி தான் செய்ய போறோம். இதை விட சயின்ஸுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை தான். ஸோ மேக்ஸிமம் என்னையால முடிஞ்ச மேக்ஸிமத்தை நான் என்ன செய்யறேன்? இங்கே நான் உங்களுக்கு செய்யறேன். நீங்களும் எஃபர்ட் ஒன்று போட்டு படிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு வெறித்தனம் தான், வேற லெவல் தான். ஏறி சார் சுவார்த்தை தடுக்கே வரும். ஓகே? ஸோ 2வது கிளாஸ் 150 ரூபா, 4வது கிளாஸ் 300 ரூபா எடுக்கணும். பட் இருந்தாலும் இது கடைசி டைம் அப்படின்றதால நாங்கள் ஃபீஸ் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறைச்சிருக்கிறோம். எங்களுக்கு 300 ரூபா தேவையில்லை. நீங்க 4வது கிளாஸுக்கு வெறும் 200 ரூபா தந்தாலும் போதும். வெறும் எவ்வளவு தந்தா போதும்? 200 ரூபா தந்தா போதும். ஓகே தான்? ஸோ 25 கிளாஸுக்கும் 200 ரூபா படி எவ்வளவுன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க எவ்வளவு வரும். அந்த அளவுக்கு ஒரே வீடியோ நீங்க தரணும்னு சொல்லியும் இல்லை. ஸோ இதை வந்து நாங்க 2 கட்டமா தான் என்ன செய்ய போறோம்னா எடுத்துட்டு போக போறோம். இது வந்து பேஸ் 1 சொல்றது, இது பேஸ் 2. கட்டம் 1, கட்டம் 2 சொல்லுங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பயோவை தான் கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி தான் நாங்க பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கவர் பண்ண இருக்கு. அதனால இப்பைக்கு நீங்க 2வது கட்டம் பத்தி நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ பயோ வந்து 10 கிளாஸ்ல முடிக்கல தான். அப்போ ஒரு கிளாஸுக்கு 200 ரூபான்னு சொன்னால் 10 கிளாஸ்க்கு உங்களுக்கு 2000 ரூபாய். ஓகே தான்? ஸோ சிம்பிளான கதை. 2000 ரூபாய் உங்களுக்கு, அதாவது 2000 நீங்க பே பண்ணா போதும். 2000 ரூபாயில உங்களுக்கு பயோல உங்களோட ஃபைனல் பேப்பர்ல எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் பயோல என்ன செய்யலாம், செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பகுதிகளும் அதில் என்ன செய்யும், கவர் ஆகும். நான் முதல்ல வாசிக்காருங்க இல்லையா, தலைமுறை உரிமை பாடம், மனித உடல் செயல்முறையிலிருந்து எல்லா பாடங்களும் என்ன செய்யும், பயோல கவர் ஆகி வரும். ஓகே தானே? போய் யோசிக்க தேவை. ஸோ எடுத்தோன்னா 2000 ரூபாய் கட்டணும்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தரோம். நீங்க எடுத்தோன்னு 2000 ரூபாய் பே பண்ண தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மாதிரி ஒரு 1000 பே பண்ணினால் போதும். பேலன்ஸ் இருக்கிற 1000 நீங்க பேலன்ஸ் 10 கிளாஸ் இருக்குதானே, இல்ல கடைசி கிளாஸ் வேணாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம், பே பண்ணிக்கொள்ள இயலும். ஃபீஸ்ல நீங்க வந்து பெரிய நோட்டி இல்லை. எனக்கு தான். ஸோ உங்களால அப்போ 10 கிளாஸ்க்கு 2000 ரூபாய் பே பண்ண இயலுமா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மினிமம் 1000 பே பண்ணி ஆகணும். ஓகே தான்? கிளாஸ்க்கு ஜாயின் ஆகணும்னு சொன்னா நீங்க 1000 வந்து பே பண்ண வரும். யாரும் சரி 2000 ரூபாயும் ஒரே நேரத்துல பே பண்ண போறீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. நீங்க 2000 ஒரே டைம்ல பே பண்றீங்கன்னா உங்களுக்கு 1700 ரூபாய் பே பண்ணினா போதும். ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொன்னா கடைசி டைம்ல என்னையால முடியுமான ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் இது உண்மையை சொல்ல போனா. சரியா? முக்கியமா பிசிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்கு இது விலகு ஏன்னு சொல்லி. ஸோ
என்னையால முடியுமான ஒரு ஹெல்ப் ஒன்று தான் இது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ 25 கிளாஸ் வைக்கிறோம், சரியோ? அப்போ 25 கிளாஸுக்கான டியூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது, எல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சு இப்போ இந்த 2-3 நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஷோர்ட் நோட் அடிச்சாச்சு, கேள்விகள் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ எங்கட சைடில் இருந்து இந்த மாதிரி எஃபர்ட் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் வந்து 2 ஹவராக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் வந்து 4 ஹவர் கிளாஸாக இருக்கும், சரிதானே? ஸோ 4 ஹவர் கிளாஸ்க்கு இவ்வளோ எடுக்க வேண்டியது தான் இவ்வளோ எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களோட சைடை யோசிச்சு மட்டும் தான் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் உங்களோட சைடில் இருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு முயற்சியோடு செஞ்சீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஓகே செய்யலாம். பயணிக்க இயலும். அதாவது நீங்கள் உங்களை நம்பிக்கொள்ளுங்க, அவ்வளோதான் சொல்லிடுறேன், ரைட் தானே? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு 1000 பே பண்ணா போதும். யார் சரி நான் ஒரே டைம்ல 2000 ரூபாய் பே பண்ண போறேன் அப்படின்னு யார் சரி இருக்கீங்கன்னா நீங்க 1700 ரூபாய் பே பண்ணினா போதும். இதே செட்டப் தான் அடுத்து வரக்கூடிய பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வரவே 16 கிளாஸ், அதுக்கும் இதே மாதிரி தான். நீங்க டோட்டலா பே பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்டோட குறைஞ்சு தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுலேருந்து ஸ்டார்ட்ல நீங்க 1000 பே பண்ணி கொடுத்தது போதுமானதா இருக்கும். ஃபீ பத்தி யோசிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட்ல இந்த இருக்கிற கொஞ்ச நாள்ல என்ன செய்யறது, எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களா பிளான் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் காரணம். அதனால அதை அழகா ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னா சரி. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நான் இதுல நீங்க இந்த 25 கிளாஸ் இருக்குதானே, இந்த 25 கிளாஸுக்குமான ஃபீ மட்டும் தான் சொன்னேன். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நான் உங்களுக்கு ஃபீ சொல்ல இல்லை தான், அதுக்கு வேற ஃபீ அப்படின்னு கேட்டா ஆன்லைன் கிளாஸுக்கு இதுக்கும் நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு கிழமைக்கு 2 அல்லது 3 MCQ விளக்க வீடியோ சரிதான் நான் டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ வந்து இதையும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ஃப்ரீயா எடுத்துக்கொள்ள எனக்கு தான். ஸோ இதை விட எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது, எனக்கு தான். ஸோ இங்க ஃபீ கிளாஸ் ஃபீ அமௌண்ட்டை குறைச்சிருக்குது, நீங்க டோட்டலா பே பண்றதுன்னா அதையும் குறைச்சிருக்குது. ஸ்டார்ட்ல 2000 பே பண்ண தேவை, 1000 பே பண்ண போதும்னு சொல்லியிருக்குது. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயாகவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்குது, எனக்கு தான். ஸோ திரும்பவும் சொல்றேன், என்னால் மேக்ஸிமம் என்ன செய்யணுமோ அந்த எஃபர்ட்டை நான் என்ன செய்யறேன் உங்களோட பெஞ்சுக்காக நான் போடுறேன். ஓகே, ஏன் உங்களோட பெஞ்சுக்கு இந்த அளவு நாங்கள் யோசிக்கிறோம்னு சொன்னா, இதுல இப்போ நிறைய பேருக்கு வந்து முன்னுக்கு இருக்கிற பாடங்கள் மிஸ் ஆகிருக்குது, அதுதான். அது இல்லாமல் இப்போ அந்த மண் சரிவோட இதெல்லாம் வந்ததால ஒரு சில முக்கியமான பாடங்கள் மிஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கொள்ளே இருக்கிற கொஞ்ச நாள்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நோக்கி என்ன செய்யணும் போகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 6ல இருந்து நாங்கள் 11 மட்டும் படிக்கிறோம், அத்தனை வருஷம் படிக்கிறோம். வெறும் 30-50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக இல்லை தான், அதுதான். அவங்களோட பேரண்ட்ஸ் எடுத்தான்னு சொன்னா அவங்க எதுக்குன்னு சொல்லி நிறைய செலவழிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு தனி ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு, பலன் ஒன்று கொடுக்கணும் தானே. ஸோ அதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஏ ஒன்று எடுத்துட்டோம்னா அதை தாண்டி ஒன்று இல்லை தானே, அதுதான். இப்போ உண்மையை சொல்ல போனா நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து தான் ஆகணும். காரணம் என்னன்னா படிப்பு தான் நம்மளோட லைஃப் என்ன செய்ய போகுது, மாற்ற போகுது. அதுதான் உண்மை, படிப்பு தான் உங்களோட லைஃப் என்ன செய்ய போகுது, மாற்ற போகுது. இதுவும் வந்து இப்போ இதுல வர மார்க்ஸ் இருக்குது இல்லையா, இதுல வர ரிசல்ட்ஸ் இருக்குதான், இதுவும் உங்களோட லைஃபுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும், நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கான பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டு போகும், கூடிக்கிட்டு போகும். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கூடுற நேரம் சமூகத்துல உங்களுக்குன்னு சொல்லி என்ன செய்யும் டிமாண்ட் கொண்டு வருவாங்க, அதுதான். அந்த டிமாண்டை வச்சு நீங்க பெரிய அளவுல ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு கொள்ள போயிடும், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை மட்டுமே செய்யலாம் வாங்கி கொள்ளே, அதுதான். ஸோ சக்ஸஸ் ஆகணும்னா ஒரே வழி தான் படிக்கணும், அதுதான். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த இந்த கடைசி 50 நாள் ஒழுங்கா நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஒழுங்கா கவனம் எடுத்து ஃபோக்கஸாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ள ஏவி, சரியா? ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யுங்கடா, இப்போ தாளம் எடுத்து உங்களோட மார்க்ஸ் என்னன்றது எழுது. சயின்ஸ் இருக்கேனும், மேக்ஸா இருக்கேனும், தமிழா இருக்கேனும், எந்த பாடமா இருந்தாலும் சரி உங்களோட மார்க்ஸ் என்னன்றது எழுது. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வேலை செய்யும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உதாரணத்துக்கு நாங்கள் சயின்ஸ் எடுத்துக்கொள்வோம். சயின்ஸ் எடுத்து நாங்கள் என்ன செய்யறோம்னா எங்களோட மார்க்ஸ் எழுதுவோம். உதாரணத்துக்கு மார்க்ஸ் இருக்குது ஒரு 32, அவ்வளோ குறைவா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, 10 இருந்தாலும் பரவாயில்ல. 32 இருக்கிற மார்க்ஸ் எழுதிட்டு யோசிங்க, நான் என்னவெல்லாம் செய்ததால எனக்கு மார்க்ஸ் குறைவா இருக்குது, ஏன் என்ன மார்க்ஸ் கூட இல்லை. 60 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 90 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் 10 கோடி பள்ளியில தானே 90 இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, ஏன் என்ன மார்க்ஸ் குறைஞ்சிச்சு, நான் எந்த பாடம் படிக்க இல்லை. ஒன்னாவது பார்க்கணும், இப்போ சயின்ஸா இருந்தா சயின்ஸ்ல நான் எந்தெந்த பாடங்கள் படிக்கல, அந்தந்த பாடங்களே எழுதுறேன்.
அந்தந்த பாடங்களை ரிவைஸ் பண்றதுக்கு ட்ரை ஒன்று பண்ணணும். அதுதான் தனியாக நீங்களாக செய்து பார்க்கணும். இப்போ போட்ட பிளான் வந்து என்னத்துக்கு, நீங்க படிக்காத பாடங்களை படிச்சு கொடுக்குறதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு, அதிலேயே கேள்வியும் செய்யும். அதனால இதை பத்தி யோசிக்க தேவையில்லை, இது நானே செஞ்சு தருவேன், உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது இல்லாம ஏனைய காரணங்கள் இருக்கும். நான் அதிக அளவு ஃபோன் பார்க்கறது, போன டைம்ல நான் நல்ல ஃபோன் பார்த்தேன், அதனால மார்க்ஸ் குறைச்சு போச்சு. அப்ப இந்த முறை என்ன செய்யணும், அது பார்க்கறது குறைக்கணும். எனக்கு இல்லாம கேளாதான் நீ குறைச்சா அது நல்லா ஓகே குறைக்க. அப்புறம் நாங்க அங்க இங்கன்னு சொல்லி விளையாடி தெரிஞ்சிருப்போம், கண்ட கண்ட வேலையை செஞ்சிருப்போம். அது எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டு சரியா இது எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி பிளான் பண்ணி போனீங்கன்னு சொன்னா இந்த மார்க்ஸை விட வார டைம்ல அதிகமான மார்க்ஸ் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ள ஏன். ஸோ கவனமா இது எல்லாத்தையும் கேட்டுருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன சரி டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ள வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குதான் கேட்டுக்கொள்ள. ஸோ என்னோட பிளான் வந்து இதுதான். நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க 25 கிளாஸ் வந்து செய்ய போறோம். இந்த 25 கிளாஸ்ல நாங்க ஏரிசால்ஸ் நமக்கு என்ன செய்ய போறோம், போக போறோம். ஃபர்ஸ்ட்ல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்களும் உங்களோட சைட்ல இருந்து முயற்சி ஒன்று கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா என் சைட்ல இருந்து நான் பெரிய எஃபர்ட் ஒன்று போடுறதுதானே. ஸோ கடைசி வரைக்கும் நான் அதை உங்களுக்கு தருவேன். ஸோ ரெண்டு சைட்ல இருந்து இது ஒன்று இருக்குது, பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் இஷ்யூ ஒன்றே இல்லை. இது எல்லாத்தையும் சரியா செஞ்சீங்கன்னா நீங்க இந்த இருக்கிற 50 நாளுக்குள்ள ஏரிசால்ஸ் நோக்கி என்ன செய்யலாம் போயிடும். நான் முதல்ல சொன்னேன், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு விளங்குதுன்னா நீங்க வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி ஆட்களுக்கு நீ படிச்சு கொடுத்து வேலையில தான் என்ன சொல்றது, ஒன்னாவது நீங்க உங்களை நம்பணும் தானே. நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் இந்த கதையை என்ன செய்யணும் கொண்டு போவே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா கொண்டு போயிடாது. ரைட்டா? நான் வளமே கிளாஸ்ல நிறைய உதாரணம் சொல்லுவேன். அதுல உங்களுக்கே தெரியும், 10 மார்க்ஸ் எடுத்தவங்க ஏ ரிசல்ட்ஸ் எடுத்த ஆட்களும் இருக்கிறாங்க. டேர்ம் எக்ஸாம்ல 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் எடுத்தவங்களும் ஃபைனல் எக்ஸாம்ல ஏ ரிசல்ட்ஸ் எடுத்து இருக்கிறாங்க. கணக்குதான். ஸோ அவங்களுக்கு ஏழுன்ற நேரம் உங்களுக்கே நீங்களாக கணக்குதான் இருக்கிறது தானே. இன்னும் நாட்கள் அதுகளவு இருக்குது. அதனால இந்த நாட்களா கவனமா அழகா என்ன செய்யுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த 25 கிளாஸ் நடக்கும். அதுல நீங்க படிச்ச பாடம், படிக்காத பாடம், மறந்த பாடம் அவ்வளவு என்ன செய்யப்படும், ரிவைஸ் பண்ணப்படும். இதுல இருக்கிற இன்னொரு தாள் இருக்குது, இதுல இருக்கிற எல்லா பாடங்களும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாடங்கள் தான். அதனால எல்லாத்தையும் கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். அதோட சேர்ந்து நாங்க கேள்விகளும் செய்யறதால இது வந்து பெரிய இஷ்யூ என்ன செய்யாது மாறாது. அதாவது எல்லாத்தையும் செய்யறதால உங்களுக்கு ரிசல்ட் குறைய போறது இல்லை, ரிசல்ட் கூடும். சரியா அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்தது எக்ஸாம் கிட்ட அவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணணும்ன்ற தேவையில்லை, எல்லாம் நினைவுல நிற்கும். மற்ற பாடத்துக்கு நல்ல டைம் கொடுத்து மற்ற பாடங்களையும் படிக்க 7 மார்க்ஸும் கூடும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லா கிளாஸும் ஜாயின் ஆகணும்னு தேவையில்லை, நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஜாயின் ஆகினா போதும். யாருக்கெல்லாம் படிக்கணும், யாருக்கெல்லாம் A1 எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குதோ இது பண்ணா சரி. அதுக்கு தானே ஜாயின் ஆகிங்கன்னா சரி. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல சரி அல்லது கமெண்ட்ல சரி நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா உங்களோட பேரையும் உங்களோட ஸ்கூலையும் உங்களோட கிரேடையும் அனுப்பி நாங்கள் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொள்றோம் அப்படின்றத அனுப்பினீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம். என்ன சரி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்கள் இருக்கிற நம்பருக்கு என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஓகே தான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா போதும். ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் அழகாக என்ன செய்யுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இருக்கிற நாட்களை மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பிறகு யோசிக்க வேண்டி வரும். நிறைய சொல்லிட்டேன், கிளாஸ்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். கிளாஸ்ல நிறைய சொன்னதால நான் இதுல புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் விளங்கி கொள்ளணும். ஓகே. இந்த 50 நாள் நீங்க கஷ்டப்படலைன்னு சொன்னா அதுக்கு அங்கிட்டு லைஃப் ஃபுல்லா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. அதுதான் நான் செஞ்சு சக்சஸ் ஆகிடலாம். பட் படிப்புன்றது சக்சஸுக்கு கொஞ்சம் லேசான பாதை இருக்கும், ஈஸியா கூட்டிட்டு போயிடும் சக்சஸ் நோக்கி. விளங்குதான்? ஸோ ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இருக்கிற இந்த 50 நாள் நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நோக்கி போக ஏழும். அதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் தருவோம். விளங்குதானே? ஸோ அழகா பிளான் எல்லாம் இப்போ என்னன்னு சொல்லியிருக்குது, எல்லாத்தையும் கவனமா பார்த்து விலங்குலாட்டா என்ன செய்ய டவுட் மாதிரி இருக்குதுன்னு கேட்டு உங்களோட பேரண்ட்ஸ் டைம் இதெல்லாம் காட்டி அடுத்த இதெல்லாம் என்ன செய்யும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவோம். ஓகே தானே? ஸோ இதில் இருக்கலாம் தானே, இப்போ சிலபஸ் முடிச்சாச்சு, அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும் தானே. இந்த ஷெடியூல் படி கிளாஸ்கள் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி முடியும். சரிதான்? 25 கிளாஸும் அடுத்தடுத்து இருக்காது, 25 கிளாஸும் அடுத்தடுத்து இருக்காது. அந்த ஷெடியூல் நான் அனுப்பினா அதை வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விளக்கிடும். டேட்ல இருந்து டைம்ல இருந்து எல்லாம் போட்டு தான் அனுப்பியிருக்கோம். அதுதான். ஸோ அடுத்தடுத்த நாள் இருக்காது, கிளம்ப நாள்கள்லையும் இது இருக்கும். சனி ஞாயிறு நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வேலையை சனி ஞாயிறு செய்ய மாட்டோம். அது வேறையா நாங்கள் பேப்பர் பலமையாக செஞ்சுருப்போம் இல்லையா,
அந்த மாதிரி பேப்பர் செய்யறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோம். இது வந்து வேறையா உங்களுக்கு நடந்துக்கிட்டு போகும். கிழமையில வீக் டேஸில் 3 நாள் மாதிரி இந்த கிளாஸ் இருக்கும். ஓகே தானே? ஸோ எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நீங்களும் உங்களோட சைடில் இருந்து என்ன சைட் டவுட்ஸ் இருந்தால் அதில் கேளுங்க. இதுதான் எனக்கு சரியா ஃபீ எதுவும் பே பண்ணிக்கொள்ள கஷ்டமா இருக்குது, இந்த மண் சரிவுலையோ வெள்ளத்துலையோ நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவும் செய்து தருவோம். அதில் இஷ்யூவே இல்லை. நீங்கள் ஃபீஸ் தான் பெருசு யோசிக்கணுன்றது ஒன்று இல்லை. ரைட். சயின்ஸுக்கு பிளான் தந்தாச்சு, படிக்கிறது அவங்கள வேலை, படிச்சும் தருவோம். பல ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் அந்த கடைசி வரைக்கும் செய்து முடிக்கிறே தானே. அதனால நாங்கள் இதை வேற லெவலில் செய்து முடிப்போம். ஓகே. ஸோ எனக்கு என்ன மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு என்ன மேலே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. கன்ஃபார்மாக ஏ ரிசல்ட்ஸ் நோக்கி அவ்வளோ பேரும் கோயிலும் எல்லாத்துக்கும் உண்டு. உங்களை நம்பி அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஜாயின் ஆகும். ஏ ஒன்று எடுக்க போறேன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஜாயின் ஆகினா போதும். பி ஒன்று போதும், சி ஒன்று போதும் அப்படின்னு நினைக்கிறதுன்னா வாங்க. அதுக்கு தான் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சார் டவுட் இருந்தால் கேட்டு ஓகே தான். ரைட். வேறு அப்டேட்ஸ் எதுவும் இருந்தால் நான் வாட்ஸ்அப்பில்